இப்போ வந்து உணவு வேறு உடம்பு வேறு கிடையாது. இந்த உணவால் தான் அந்த உடம்பு உருவாகுது. அதனால் இந்த உடம்பு நமக்கான உணவு எது அப்படின்னா, நம்ம உடம்பு எப்போ இருந்து இருக்குது. இப்போ வந்து ஒரு சிங்கம் வேறு, சிங்கம் சாப்பிடுகிற உணவு என்பது வேறு வேறு அல்ல. சிங்கம் எதை சாப்பிடுகிறதோ, சிங்கமோ புலியோ அது எதை சாப்பிடுகிறதோ அதால் தான் அந்த உடம்பே உருவாகுது. அதனால் அந்த உடம்பு வேறு இல்லை, அது சாப்பிடுகிற உணவு வேறு, அந்த உடம்பு வேறு கிடையாது. அதனால் ஒரு சிங்கம் வந்து அது எவ்வளோ காலமாக இந்த உலகத்தில் இருக்குது? 1,00,00,000 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்க. 1,00,00,000 ஆண்டுகளாக அல்ல 1,00,00,000 ஒரு 10 லட்சம் கூட வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்கும். நான் சொல்கிறேன், 10 லட்சம் வருஷமாக அந்த பூமியில் சிங்கம் இருக்குது அப்படின்னா அதோடைய உணவும் இந்த பூமியில் 10 லட்சம் வருஷமாக இருக்குது. 10 லட்சம் வருஷங்களாக அது அந்த உடம்புக்கு காரணமான அந்த உடம்பு 10 லட்சம் வருடங்களாக அந்த சிங்கமாக இருப்பதற்கு காரணமான உணவும் இந்த உடம்பில் இருக்குது, அந்த உலகத்தில் இருக்குது. அதுதான் மாமிசம். மாமிசத்தை சாப்பிட்டு தான் சிங்கமாக இருக்கிறது. அந்த அந்த அவை சாப்பிடுகிற உணவு வேறு, சிங்கம் என்பது வேறு அல்ல. அவை இடையில தான் வந்து இப்போ சமீப காலமாக ஒரு லட்சம் வருஷமாக தான் சிங்கம் வந்து மாமிசத்தை சாப்பிடுது. அதுக்கு முன்னாடி அது வந்து வேறு ஒரு உணவை தான் சாப்பிடுது, காய்கறிகளை தான் சாப்பிடுது. அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அது வந்து சிங்கம் எத்தனை ஆண்டு காலம் இந்த பூமியில் இருக்கிறதோ அத்தனை ஆண்டு காலமும் அது மாமிசத்தை தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அதோடைய உணவும் இங்கே இருக்குது. சிங்கம் எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் இருக்குதோ, இந்த பூமியில் இருக்குதோ அத்தனை ஆண்டு காலம் அதனுடைய உணவும் இங்கே இருக்கிறது. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ அதுபோல் மனிதர்கள் எத்தனை ஆண்டு காலம் இந்த பூமியில் இருக்கிறார்கள்? இதுக்கு முன்னாடி நம்ம குரங்குலேருந்து தான் மாறணும். இன்றைக்கும் நம்ம குரங்குகள் தான். நம்ம வந்து முன்னாடி விலங்குகளாக இருந்தோம், இப்பொழுது மனிதர்களாக மாறி இருக்கிறோம். அதுதான் வந்து விலங்கு, மனிதர்கள், பறவைகள் இவையெல்லாம் வந்து வாழ்கிற முறைகள். பறவைன்னா என்னது? பறக்கக்கூடியது. விலங்குன்னா என்னது? தாவர உண்ணிகள். மிருகம்னா என்னது? அது மாமிச உண்ணி. அதுபோல் மனிதர்கள் மாமிச உண்ணி. அதுபோல் விலங்குகள், பறவைகள், இதுபோல் வந்து நம்ம வந்து ஒரு மனிதர்கள், அவ்வளோதான். ஆனால் நம்முடைய இனம் என்பது என்னது? அது வந்து குரங்கு தான். அப்படி இருக்கும்போது குரங்குகளாகிய நாம் இந்த பூமியில் எத்தனை ஆண்டு காலம் இருந்தோம்? 1,00,000, அது ஒரு 10 லட்சம் வருஷமாக இருக்கணும்னு சும்மா சொல்கிறேன் அவருக்கு. எனக்கு ஒரு 10 லட்சம் வருஷமாக இருக்கும் அப்படின்னா அப்போ நம்முடைய உணவு இங்கே தான் 10 லட்சம் வருஷமாக இருந்திருக்குது. 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய உணவு என்பது இருந்திருக்கு. நாம் என்ன உணவு, எப்படி ஒரு சிங்கம் வந்து 10 லட்சம் வருஷமாக இந்த பூமியில் இருக்குது அப்படின்னா அதோடைய உணவு எது? அது மாமிசம். அந்த உணவும் அது 10 லட்சம் வருஷமாக மாமிசம் சாப்பிட்டுட்டு தான் இருக்குது. இல்லை சமீப காலமாக 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் சிங்கம் மாமிசத்தை சாப்பிட ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியுமா? அதுபோல தான் மனிதர்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்பது நமக்கு இன்னும் தெரில. அது ரொம்ப ஈஸி. மனிதர்கள் என்ன உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது, மனிதர்கள் எவ்வளோ காலம் இந்த பூமியில் இருக்காங்களோ நம்ம வந்து ஒரு குரங்குகளாக மனிதர்களாக மனம் என்கிற நோய் தான் நம்ம மனிதர்களாக மாறுவதற்கு காரணம். மனம் எனும் நோய் ஏற்படுவதற்கு முன்பு நம்ம குரங்குகளாக, விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்தோம், அப்படி தானே? அப்போ நம்ம என்ன உணவு சாப்பிட்ருப்போம்? என்ன உணவு சாப்பிட்ருப்போமோ அதுதான் நமது உணவு. அதுதான் நமது உணவு. அல்லது மனம் என்னும் நோய் ஏற்பட்ட பிறகு கூட நாம் என்ன உணவு சாப்பிட்ருப்போம்? அதுதான் நமது உணவு. எப்போ நம்ம மாமிசத்தை சாப்பிட ஆரம்பித்தோம்? நெருப்பை கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. நெருப்பு எப்போ கண்டுபிடிச்சாங்க? நம்ம ஆதிகால மனிதர்கள் குரங்குகளாக, விலங்குகளாக அப்போவே நெருப்பை கண்டுபிடிச்சாங்களா? கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போவே நமது உணவு இருக்குது. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இதுதான் வந்து இலைதலைகள். இதுதான் மனிதர்களின் உணவு. மாமிசம் வந்து இடையில சாப்பிட்டு பழகின உணவு. இது நெருப்பு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பழகிய உணவு. பாலை கறந்து குரங்குகளாக நம்ம காடுகளில் வாழ்ந்துட்டு இருந்தோம்ல, அப்போ நம்ம பாலை கறந்து குடிச்சிருப்போமா? ஒரு குரங்குகள் வந்து தேனில் கை வைக்க முடியுமா? தேன் கூட்டில் கை வைக்க முடியுமா? தேனை சாப்பிட்ருக்க முடியுமா? முடியாது. ஆதி காலத்திலேருந்தே நாம் எதை சாப்பிட்ருக்க முடியும்? கண்டிப்பாக நம்ம வந்து மாமிசம் சாப்பிட்ருக்க மாட்டோம். ஒரு குரங்குகளாக காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த போது நம்ம மாமிசம் சாப்பிட்ருக்க மாட்டோம். ஒரு ஆட்டெல்லாம் உங்களால் வேட்டையாட முடியுமா? பல்லால் அதை கடித்து கொதறி அந்த மாமிசத்தை கடித்து சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ நம்ம எதை சாப்பிட்ருப்போம்? நமது உணவு எது அப்படிங்கிறது வந்து மாமிசங்கிறது இடையில சாப்பிட்டு பழகிய உணவு.
ஆனால் நமது உணவு என்பது வேறு, நாம் வேறு கிடையாது. இந்த உடம்புங்கிறது வேறு கிடையாது. உணவு வேறு, உடம்பு வேறு கிடையாது. நமது உணவு நாம் இந்த பூமியில் எவ்வளோ காலம் இருந்திருக்கிறோமோ அவ்வளோ காலத்துலேருந்தே நமது உணவும் இங்கே இருக்குது. அப்போ என்ன உணவு இருக்க வாய்ப்பு இருக்குது? அப்போ காய்கறிகள் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இதுதான் நமது உணவாக இருக்கும். நமது உணவு நாம் எவ்வளோ காலம் இந்த பூமியில் இருக்குமோ அவ்வளோ காலம் நமது உணவும் இருக்கிறது. உணவு வேறு, நம்ம உடம்பு வேறு கிடையாது. ஆனால் அரிசிங்கிறது எப்போ வந்தது? இடையில வந்தது. அரிசியை நம்ம இப்போது ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. ஏன் சின்ன வயசுலேயே நான் அரிசி சாப்பிட்டது கிடையாது. சோளக்காடி தான் நாங்கள் குடிச்சிட்டு இருந்தோம். சோளக்காடி எப்போ வந்தது? அதுவும் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி. நீங்கள் அரிசி தான் நமது உணவு அப்படின்னு நினச்சி நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்களா? அதுவே எப்போ வந்தது? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. ஆனால் நாம் சாப்பிட வேண்டிய உணவு என்பது வேறு கிடையாது. நாம் எவ்வளோ காலம் இந்த பூமியில் இருக்கோமோ அவ்வளோ காலமும் நமது உணவு இங்கே இருந்திருக்கணும், இங்கே இருக்கும். அப்போ இருந்த உணவு எது? அரிசி நாமளாக தான் உற்பத்தி பண்ண முடியும். நீங்கள் காய்கறிகள், பழங்கள்லாம் ஒரு காட்டு செடி போல் வளரக்கூடியது. காய்கறிகள், தக்காளி செடியெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தக்காளி செடி, கத்திரி செடியெலாம் பார்த்தீங்கன்னா காட்டு செடி தான். அதுதான் நாம் விளைய வைக்கிறோமே தவிர, நாம் விளைய வைக்கலன்னா அது காட்டு செடியாக கூட வளரும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தக்காளி செடிலாம் கத்திரிக்காய் செடி காட்டு செடியாக இருந்திருக்கு. கத்திரிக்காய் செடி, நிறைய நம்ம சாப்பிட்ற காய்கறிகள்லாம் காட்டு செடியாக தான் இருந்தது. ஏன்னா அதை நம்ம பச்சையாக சாப்பிடும்போது அதோடைய விதைகள் நம்ம வயிற்றில் செரிமானமாகி நம்ம மலம் கழிக்கும்போது அதில் விதைகள் இருக்கும். அது விதைகள் காட்டில் திரும்ப செடியாக வளரும். அப்படி பார்த்தா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி தக்காளி செடியெலாம் எல்லா இடத்துலையுமே இருக்கும், காட்டு செடியாக இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி நம்ம சமைச்சு சாப்பிடும்போது தான் அதில் உள்ள விதைகளும் சமைக்கப்பட்டு விடுகிறது. அதனால அது காட்டு செடியாக முளைப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அதுவும் டாய்லெட்டில் போய் நம்ம கக்கூஸில் போய் மலம் கழிக்கிறோம். அதனால் அந்த விதைகள் அதுவும் சமைச்சு சாப்பிட்றோம், கக்கூஸில் மலம் கழிக்கிறோம். அதனால் காட்டு செடியாக இந்த நாம் சாப்பிடுகிற உணவுகள் மீண்டும் செடிகளாக வளர்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. நெல், அரிசி, கோதுமைலாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அதை உற்பத்தி பண்ணவும் முடியாது. அது ஒரு காட்டு செடியாக வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நெல் எங்கேயாவது இவ்வளோ நெல் சாப்பிட்றோமே, எல்லாரும் அரிசி தான் சாப்பிட்றாங்க. எங்கேயாவது நெல், கோதுமைங்கிறது காட்டு செடியாக வளர்ந்துருக்கா பாருங்கள். ஒரு நாம் வளர்த்தா தான் உண்டு, அது வளரும். நாம் வளர்க்கலன்னா அந்த நெல் செடியெல்லாம் காட்டு செடியாக வளராது. எவ்வளோ அரிசி சாப்பிட்றாங்க மனுஷங்க, ஆனால் எங்கேயாவது அந்த ஒரு நெல் தானாக வளர்ந்து நிற்கிதா பாருங்கள்? வளராது. ஆனால் நாம் சாப்பிட வேண்டிய காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இதெல்லாம் காட்டு செடி, தானாகவே வளரக்கூடிய. நாம் அதை காப்பாற்றலைனாலும் அது இந்த பூமியில் இருக்கும். நாம் ஒன்று அதை காப்பாற்றலை. ஆனால் அரிசிங்கிறது நீங்கள் காப்பாற்றுறீங்க. சோளமோ அல்லது கேழ்வரகோ அது நாம் தான் காப்பாற்றி கொண்டு வரும். மற்றபடி அது எப்போதுமே இங்கே இருந்ததில்லை. ரொம்ப இடையில வந்த உணவு இது. ஆனால் நாம் வேறு, நாம் உணவு வேறு. நாம் உண்ண வேண்டிய உணவு என்பது வேறு கிடையாது. நாம் வேறு, நாம் உண்ண வேண்டிய உடம்பு. நம்ம இந்த உடம்பு வேறு. நாம் எதனால் இந்த உடம்பு உருவாகுது? சாப்பாட்டினால்தான் இந்த உடம்பு உருவாகுது. அப்படின்னா இந்த உடம்பு எவ்வளோ காலம் இந்த பூமியில் இருந்ததோ, அது நாம் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடியே இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமோ அப்போவே இருந்து நாம் உண்ணக்கூடிய உணவும் இந்த பூமியில் இருக்குது. ஆனால் நீ சாப்பிட்ற மாமிசங்கிறது நெருப்பு கண்டுபிடிச்ச பிறகு தான் அது உன் வாழ்க்கைக்குள்ளே வருது. நீ மாமிசம், மீனெல்லாம் பார்த்தா பச்சையெல்லாம் சாப்பிட முடியாது, அருவருப்பாக இருக்கும். சாப்பிட முயற்சி பண்ணுறாங்க யாரோ 1-2 பேர். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை எல்லாத்துக்கும் பொதுவாக்க முடியாது. பச்சையாக யாரோ சாப்பிட்றாங்கனாலும் இன்றைக்கி நீங்கள் உங்களால் சாப்பிட முடியுமா? அதை சமைச்சா தான் சாப்பிட முடியும். சாப்பிடுகிறவர்கள் சமைத்தால் தான் சாப்பிடுவார்கள். யாரோ அங்கெல்லாம் பச்சையாக சாப்பிட்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை இங்கே யாரும் பச்சையாக சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. அதனால் மாமிசம் கூட பச்சையாக சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க 1-2 பேர் குறைந்த. அதுக்காக எல்லோரும் உடனே பச்சையாக சாப்பிட ஆரம்பிச்சிட மாட்டாங்க. பச்சையெல்லாம் சாப்பிட முடியாது. அப்போ எப்போ அவங்க மாமிசத்தை சாப்பிட நெருப்பை பயன்படுத்தும் போது தான், நெருப்பை கண்டுபிடிச்சி நெருப்பில் சுட்டு அப்போ தான் மாமிசம் சாப்பிட பழகிறார்கள். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த மனித உடம்பு என்பது இந்த பூமியில் உயிர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படின்னா நமது உணவும் அதற்கு முன்பே இங்கே இருக்கிறது. அதுதான் நமது உணவாக இருக்க முடியும். இடையில வந்தது மாமிச உணவு. மாமிசம், மீன், அரிசி, கேழ்வரகுலாம் இடையில வந்த உணவு. கண்டிப்பாக அது இடையில வந்தது இந்த உடம்போட ஒட்டாது.
இடையில வந்த இந்த உணவுகளை நம்பி நமது உடம்பு இல்லை. நம்ம உடம்பு வந்து இந்த இடையில வந்த உணவுகளை நம்பி இல்லை. நம்ம உடம்பு எந்த உணவுகளை நம்பி இருக்கிறது, எந்த உணவுகளை நம்புகிறது என்றால், இந்த உடம்பு இந்த பூமியில் எப்போவே இருந்து இருக்குதோ அப்போவே இருந்து இருக்கக்கூடிய உணவுகளை தான் அது நம்புது. அது காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இதுவாகத்தான் இருக்க முடியும். இதுதான் மனிதர்களுடைய உணவு. நீங்கள் வந்து மாமிசம்லாம் இப்போ இடையில வந்து இந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்டா நீங்கள் ஒரு மனிதராக இருக்க முடியாது. இப்போ சிங்கம் வந்து காய்கறிகளை சாப்பிட்டா அது சிங்கமாக இருக்க முடியாது. அது மாமிசத்தை சாப்பிடுவதால் தான் சிங்கமாக இருக்கிறது. புலிங்கிறது அது மாமிசத்தை சாப்பிட்டா தான் அது புலியாக இருக்க முடியும். அது புல்லை தின்னுச்சுன்னா எப்படி புலியாக இருக்க முடியும்? புலிக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அதுபோல் நாமளும் காய்கறிகளை சாப்பிட்டா தான் நாமளாக இருக்க முடியும். நீங்கள் மாமிசத்தையோ இடையில வந்து இந்த உணவுகளை சாப்பிட்டாலோ, அரிசியெல்லாம் சாப்பிட்டா, அரிசியை வந்து சமைச்சு சோறாக்கி சாப்பிட்டாலோ, அல்லது கோதுமை இதெல்லாம் சமைச்சு இது சாப்பிட்டாலோ, பூரி பொங்கல்னு வச்சு சாப்பிட்டாலோ நீங்கள் மனிதராக இருக்க முடியாது. மனிதத்தன்மையை இழந்து விடுவீர்கள். மாமிசம் சாப்பிட்டால் மனிதத்தன்மையை இழந்து விடுவீர்கள். நீங்கள் மனிதராக வாழ முடியாது. அதுதான் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி இருக்கிற மனிதர்கள் மிருகங்களை விட மோசமானவர்களாக இருக்கிறார்கள். மிருகம்னா மாமிச உண்ணி. மிருகங்களை விட மோசமானவர்களாக இருப்பதற்கு என்ன காரணம்? உணவு மாறிவிட்டது. அதனால் வந்து உணவு வேறு, நாம் உண்ண வேண்டிய உணவு என்பது வேறு, நாம் வேறு கிடையாது. இந்த உடம்புங்கிறது வேறு கிடையாது. இந்த உடம்பு இந்த பூமியில் எவ்வளோ காலத்திற்கு முன்பே இருக்கிறதோ, மனிதர்கள் எவ்வளோ காலத்திற்கு முன்பே இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவ்வளோ காலத்திற்கு முன்பே நாம் உண்ண வேண்டிய உணவும் இங்கு இருக்கிறது, சேர்ந்தே தான் வருகிறது. உணவால் தான் இந்த உடம்பே வளருது. அதனால் இது இந்த பூமியில் இருக்குது அப்படின்னா அந்த உணவும் காரணம். அப்படின்னா நாம் உண்ண வேண்டிய உணவு எது என்றால் அது நாம் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடியே இந்த பூமியில் இருக்கோமோ அவ்வளோ காலத்துக்கு முன்னாடியே நாம் உண்ண வேண்டிய உணவும் இருக்கிறது. நாம் மனிதர்கள் வந்து பூமியில் வந்து 10 லட்சம் வருஷம், 20 லட்சம் வருஷம், ஏன் 1 கோடி ஆண்டுகளாக கூட மனிதர்கள், அதாவது மனிதர்கள்னால் மனம் எனும் நோய் ஏற்படுவதற்கு முன்பு நாம் வந்து குரங்குகளாக, விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்தோம். மனம் என்கிற நோய் ஏற்பட்ட பிறகு தான் மனிதராக மாறணும். மனிதராக மாறுவதற்கு ஒரு 2 லட்சம் வருஷம் வேணால் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி குரங்குகளாக எத்தனை லட்சம் வருஷங்களாக இந்த பூமியில் நம்ம வாழ்ந்திருப்போம்? 10 லட்சம் வருஷம் அல்லது 1 கோடி ஆண்டுகள் வாழ்ந்திருப்போம். அப்படி தானே? அப்போது வாழ்ந்திருப்போம்னா எதனால் வாழ்ந்திருப்போம்? உணவால் தான் வாழ்ந்திருப்போம். உணவை சாப்பிட்டு தான். அப்போ நம்ம ஒரு குரங்குகளாக, விலங்குகளாக காடுகளில் வாழும்போது நாம் என்ன உணவை சாப்பிட்டு இருப்போம்? நமக்கான உணவு அங்கே இருக்கிறது. ஏன்னா உணவு வேறு, நாம் வேறு கிடையாது. அப்போ அந்த உணவு எதுவாக இருக்கும்? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், நம்மளாம் தாவர உண்ணிகள் அதுவாக தான் இருக்கும். காய்கறிகளும், பழங்களும், கீரைகளும், கிழங்குகளும், பயிர் வகைகளும் அதுதான் நமது உணவாக இருக்கும். அதனால் ஒரு சிங்கம், புலின்னா அது 10 லட்சம் வருஷமாக அந்த பூமியில் இருக்குது, அப்படி அல்லது 1 கோடி ஆண்டுகளாக இந்த பூமியில் இருக்கிறது என்றால் அப்போ அதற்கான உணவும் இந்த பூமியில் தான் இருக்கிறது. 1 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே அது மாமிசத்தை தான் சாப்பிட்டு இருக்கும். இப்போ தான் 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் மாமிசத்தை சாப்பிடுது, அப்படி இல்லைல்ல. சிங்கம் இந்த பூமியில் 1 கோடி ஆண்டுகள் இருக்கிறது அப்படி என்றால் அப்போ அதற்கான உணவு எதை சாப்பிட வேண்டுமோ அந்த உணவும் 1 கோடி ஆண்டுகளாக இந்த பூமியில் தான் இருக்கிறது. அது இன்றைக்கு சாப்பிடுகிற மாமிசத்தை தான் 1 கோடி ஆண்டுகளாக சாப்பிட்டு இருக்க முடியும். ஆனால் நாம் சாப்பிடுகிற அரிசி, கேழ்வரகு, கோதுமைலாம் நாம் ஒரு லட்சம் எப்போ சாப்பிட ஆரம்பித்தோம்? மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்றீங்களா? இதெல்லாம் மனிதர்களின் உணவுன்னு நினச்சி ரொம்ப ஆசையாக சாப்பிட்றீங்களா? இதெல்லாம் எப்போ சாப்பிட ஆரம்பித்தோம்? இடையில வந்த உணவுங்க. ஆனால் அப்போ இடையில வந்ததெல்லாம் நமது உணவு கிடையாது. நமது உணவு ஆரம்பத்திலே இருக்குது. ஏன்னா அந்த உணவு வேறு, உடம்பு வேறு கிடையாது. இந்த உடம்பு உருவாவதற்கு உணவு தான் காரணம். அப்படின்னா இந்த உடம்பு எதை சாப்பிட வேண்டுமோ அந்த உணவு இந்த பூமியில் இருக்குது. அப்போ இந்த உடம்பு, மனிதர்களின் உடம்பு எவ்வளோ காலம் இந்த பூமியில் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அவ்வளோ காலத்திற்கு முன்பே நாம் எதை உண்ண வேண்டுமோ அதற்கான உணவு இங்கே இருக்குது. அரிசி, கேழ்வரகுலாம் இடையில வந்தது. இதெல்லாம் நாமளாக வளர்த்தாதான் உண்டு, காட்டு செடியாக வளராது. மாமிசம் நெருப்பு கண்டுபிடிச்சவர் தான் அதை சாப்பிட்ருப்பான். பச்சையாக சாப்பிட முடியாது. மீனோ சரி, பச்சையெல்லாம் சாப்பிட முடியாது. அப்படின்னா நெருப்பு கண்டுபிடிச்ச இடையில வந்த உணவு இது. இடையில வந்ததெல்லாம் எப்படி மனிதர்களின் உணவாக மாற முடியாது. அப்படி நம்ம இடையில வந்த இது தான் நமக்கு நிறைய பிரச்சனை ஏற்றுக்க மாட்டேங்குது. இந்த உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது. நீங்கள் சாப்பிட்ற மாமிசம் இதெல்லாம் இடையில வந்து உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது. அதனால தான் அது எழுப்புகிற எதிர்ப்புகள் தான் இந்த நோய்கள். இந்த நோய்ங்கிறது என்னது? இந்த உடம்பு எதிர்ப்பு தெரிவிக்குது. நான் இதை ஏற்றுக்க மாட்டேன், இந்த அரிசியை நான் ஏற்றுக்க மாட்டேன், இந்த சோளம், கேழ்வரகு இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த உடம்பு எழுப்புகிற இந்த எதிர்ப்புகள் தான் நோய்களாக மாறுகிறது.
அந்த அப்படி ஒரு நோயின்னு ஒன்று இல்லைன்னா அப்போ ஏற்றுக்குச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். நோய் இருக்க போய் தான் நாம் என்ன சாப்பிட்ணுன்னா தேடுறோம். இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்ணும், வெள்ளையாக இருக்கிறது சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடலாமா கூடாதான்னு நம்ம ஏன் யோசிக்கிறோம்? ஏன்னா உடம்பு ஏற்றுக்கிறது எது, இந்த உடம்பு ஏற்றுக்கொள்கிற ஒரு உணவு என்பது எது அப்படின்னு நம்ம தேடுறோம். மாமிசத்தெல்லாம் இடையில வந்ததெல்லாம் ஏற்றுக்காது இது. ஆமாம், பல லட்சம் வருஷங்களாக இந்த உடம்பு எதை சாப்பிட்ருக்கோம், ஒரு உணவை சாப்பிட்டு தான் அதைத்தான் நம்புது, அதை ஏற்றுக்குச்சு. பல லட்சம் வருஷங்களாக ஏற்றுக்கிட்ட ஒரு உணவு நீங்கள் இடையில வந்து ஒரு உணவு காட்டி இதை தான் மனிதர்களின் உணவுன்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கும்? அது மாதிரி பல லட்சம் வருஷங்களாக நம்ம காடுகளில் தான் வாழ்ந்தோம். பல லட்சம் வருஷத்துக்கு ஒரு 50 லட்சம் வருஷமாக கூட இருக்கலாம். நம்ம வந்து மனிதராக மாறினது ஒரு 2 லட்சம் வருஷம் மனம்ங்கிற நோயினால். அதற்கு முன்பு குரங்குகளாக காடுகளில் தான் வாழ்ந்து கொண்டிருப்போம், விலங்குகளாக. பல லட்சம் வருஷம், 10 லட்சம் வருஷமாக, 50 லட்சம் வருஷமாக, அல்லது 1 கோடி ஆண்டுகளாக நம்ம அந்த பூமியில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படின்னா அப்போவே நம்ம ஒரு உணவு சாப்பிட்டுட்ருக்கோம். இடையில வந்த அப்போ காடுகள் தான் நமது வாழ்க்கை. பல லட்சம் வருஷங்களாக நம்ம காடுகளில் வாழ்ந்தோம். சும்மா இடையில தான் இந்த மாதிரி நகரங்கள் கட்டடங்கள்லாம் கட்டி இதுக்கு ஒரு ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா ஒரு 2000-3000 வருஷம்தான் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. அதனால் இதையெல்லாம் ஏற்றுக்காது. இடையில வந்ததெல்லாம் இந்த உடம்பு ஏற்றுக்காது. நாம் ஏற்றுக்கொண்டது ஏற்கனவே இங்கே இருக்குது. நீ புதுசாக எதையும் திணிக்காது. இது எல்லாமே திணிப்பு. இந்த காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறது, நாம் சாப்பிட்ற அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிச உணவை உண்பது, இந்த மாதிரியான வாழ்க்கை முறை, இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறை, போரிடுவது, இது எல்லாம் இடையில வந்தது. உலகங்களை பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கைங்கிறது ஒரு திணிக்கப்பட்டது. இதை இந்த மனித உடம்பு ஏற்றுக்காது. மனித வாழ்க்கையிலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது தான் உண்மை.